Psalm chapter 103. Psalm chapter 103 வந்து நம்ம 3 பகுதியா நம்ம தியானிக்கிறோம். மொதல் 5 வசனத்துல வந்து தாவீது வந்து he talks about personal praise. இண்டிவிஜுவலா ஆண்டவர் தன்னோட வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக அவர் நன்றி செலுத்துறாரு. அப்புறம் 6ல இருந்து 10 வரைக்கும் பார்த்தோம். 6ல இருந்து 18 வரைக்கும் பார்த்தோம்னா நாட் ஜஸ்ட் த பர்சனலி, ஆனா நேஷனலி இஸ்ரேல் தேசத்துக்கே ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரை துதிங்கன்னு சொல்லி 5 விதமான ரீசன் சொல்றாரு. நம்ம நேத்து பார்த்தோம். பிகாஸ் ஹி ஹஸ் ரிவீல்ட் ஹிம்செல்ஃப், அவர் தம்மையே வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹி இஸ் நாட் நம் த கிரேட் திங்ஸ் விச் ஹி நாட் டூ. ஆண்டவர் நமக்கு செய்யாத பெரிய காரியங்கள் வந்து நமக்கு நம்முடைய பாவங்களுக்கு தக்க நமக்கு சரி கட்டலை, நமக்கு அக்கிரமங்களுக்கு தக்க நம்மளுக்கு வந்து ஹிடன் பனிஷஸ். ஸோ தட் வாஸ் த செகண்ட் திங். மூணாவது வந்து பூமிக்கு வானம் எவ்வளோ தூரமோ, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமா நம்ம பாவங்களை அவர் தள்ளிட்டாரு, அவர் மன்னிச்சிட்டாருன்னு பார்த்தோம். நாலாவது வந்து ஹிட்டீஸ் ஆர் சாரோஸ், நம்ம மேல இறங்குகிற தேவனா இருக்கிறார். ஏன் இறங்குறாரு, எப்படி இறங்குகிறாருன்னு பார்த்தோம். ஐந்தாவது வந்து அவர் உடன்படிக்கை, நம்மளோட உடன்படிக்கை பண்ண தேவன் he continues to perpetuate his mercy அப்படின்னு நம்ம பார்ப்போம், இன்னைக்கு பார்ப்போம். ஸோ அந்த கடைசி பகுதியில் வந்து ஹி கால்ஸ் ஃபார் யூனிவர்சல் பிரைஸ். 19லேருந்து 22 வந்து பூமி எல்லாம் சர்வ சிருஷ்டியும் ஆண்டவரை துதிங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். நம்ம ஒரு வாசிச்சிடலாமா? Psalm 103, 1-22. Full chapter, sister. வாசிச்சிடலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொடார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரிங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரிங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்திரிங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம இன்னைக்கு 15 அது வசனத்துல இருந்து பார்க்க போறோம். 15 பாருங்க. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். ஆஹ் சங்கீதக்காரன் வந்து தாவீது பர்சனலா ஆண்டவரை துதிச்சுட்டு, இந்த முழு தேசமா ஆண்டவரை துதிச்சுட்டு, நேற்று 4 விஷயங்கள் பார்த்தோம். 4வது அவர் சொல்றாரு, மனுஷன் வந்து யார் என்று ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். சரி, மனுஷனுடைய நாட்கள் வந்து புல்லுக்கு ஒப்பா இருக்குது. புல்லு வந்து ரொம்ப ப்ரெஷியஸா, ஒருவேளை அழகு பொருளா வந்து பியூட்டியா லான்ல வந்து புல்ல க்ரோ பண்ணாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அட்லீஸ்ட் லைக் அ ஃப்ளவர் ஆஃப் த ஃபீல்டு, வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். பூவில் வந்து ஒரு பியூட்டி இருக்கு. பட் வாட் எவர் இட் இஸ், அது புல்லா இருந்தாலும் புஷ்பமா இருந்தாலும் அதோட காலம் வந்து ரொம்ப குறுகினது தான். சி ஹவு ஷார்ட் மேன்ஸ் லைஃப் இஸ் அண்ட் ஹவுஸ் அன்சர்டன் ஹிஸ் கண்டினியூவன்ஸ். குறுகினது, புல்லா இருந்தாலும் புஷ்பமானாலும் அதோட வாழ்க்கை வந்து குறுகினது. அண்ட் அதோட கண்டினியூவன்ஸ் வந்து அன்சர்டன். ஏன்னா அதோட கையில இல்லை. ஒரு நாள் ரொம்ப மழை பெஞ்சா, ரொம்ப வெயில் அடிச்சா இம்மீடியட்டா அது காஞ்சு போயிடும்.
ஸோ த லைவ்ஸ் ஆஃப் கிரேட் men, அவங்க எவ்வளோ பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் சரி, அவங்களோட கிரேட்னஸோ குட்னஸோ அவங்களோட நாட்களை கூட்டி போடுறது இல்லை. ஏன்னா எல்லாருமே எவ்ரிபடி ஆஸ் ஃபார் மேன், மனுஷனுடைய வாழ்க்கைனா இட் இஸ் லைக் கிராஸ், இட் இஸ் லைக் அ ஃப்ளவர். பூ ஒருவேளை நம்ம கார்டன்ல வச்சு தொட்டியில வச்சு வீட்டுக்குள்ள வச்சு பாதுகாத்தா கூட ஷெல்டர்ட் பை கார்டனர் கேர், ஷெல்டர்ட் பை த கார்டன் வால், அந்த மாதிரி வச்சிருந்தா கூட someday it is going to be exposed, cropped and trodden over. ஸோ மனுஷனோட வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கலாம். அப்புறம் பாருங்க அடுத்த வசனம், காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. எவ்வளோ ஒரு பேத்தட்டிக்ல. ஸோ மனுஷனோட வாழ்க்கை இட் இஸ் ஸோ ஷார்ட், ஸோ அன்சர்டன். எப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபரன்ஸ், காற்றுக்கு நம்ம காரணம் இல்லை, காற்று அதன் மேல் வீசின உடனே அது இட்ஸ் நோ மோர், அது இல்லாம போயிட்டு. எவ்வளோ நோ மோர்னா அது எந்த இடத்துல இருந்ததுன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. சி மேன்ஸ் லைஃப் இட்ஸ் ஒன்லி வேஸ்டிங் ஆஃப் இட் செல்ஃப். ஏன்னா வி டோன்ட் நோ. காற்றுக்கு வந்து இட் இஸ் அன் அன்கன்ட்ரோலபிள் ஈவெண்ட். நம்ம நேற்று பார்த்தோம் எவ்வளோ பெரிய ஒரு earthquake, ஹவு ஃப்ரேல் ஹியூமன் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இஸ். அப்படிதான் அந்த நியூஸ்ல சொல்றாங்க. நோபடி நியூ எது வந்து எப்படி ஷேக் பண்ணணும்னா ரியாலிட்டி, அதுதான் மனுஷனோட வாழ்க்கை. ஆனா நம்ம எதுக்கு நம்ம ஆண்டவரை துதிக்கணும்? லாஸ்ட் லைன் பாருங்களேன், காட் கன்சிடர்ஸ் திஸ். ஆண்டவர் அதை கவனிக்கிறார். ஏன்னா அதனால தான் முந்தின வசனம் பார்க்கிறோம்ல, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார், அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். என் லைஃப் எவ்வளோ ஷார்ட், எவ்வளோ அன்சர்டன், எவ்வளோ இன்செக்யூர், எத்தனை அன்கன்ட்ரோலபிள் பேராமீட்டர்ஸ் வந்து என்னை அழிச்சிட முடியும். இதெல்லாம் வந்து காட் நோஸ் இட். ஐ கேன் ஸ்டில் ப்ரைஸ் அபவுட் இட். ஏன்னா காட் கன்சிடர்ஸ் திஸ். அதனால தான் அவர் எனக்கு இறங்குகிறார். ஆண்டவர் என்ன விரும்புறார் தெரியுமா? மனுஷனாகிய நம்மளும் இதை கன்சிடர் பண்ணணும். நம்மளும் நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கணும். we need to be humble, we need to be dead to this world and thoughtful of another. நான் யாரு அப்படின்னு அறிஞ்சு கொள்றப்ப ஆண்டவர் முன்பாக மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட நான் ஜீவ சுவாசம் ஆண்டவர் கொடுக்கறப்போ நான் வந்து உயிருள்ளவனா மாறி இருக்கேன். அந்த 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 தாட் ஷுட் மேக் மீ ஹம்பிள். அண்ட் இந்த உலகம் அதுக்கான காரியங்கள் ஐ ஷுட் பிகம் டெட் டு த வேர்ல்ட் அண்ட் தாட்ஃபுல் ஆஃப் அனதர். தாட்ஃபுல் ஆஃப் த அதர். நான் நித்திய ராஜ்யத்துக்காக ஆண்டவரிடம் வச்சிருக்கிறேன். என்னோட சரீரம் அழிஞ்சு போனாலும் என்னோட ஆத்மா வந்து நித்தியமானது அப்படின்ற இந்த ரியலைசேஷனும் இந்த தாழ்மையும் நம்ம இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புறார். ஏசாயா 40 வசனம் இருக்கு, இன்னும் கூப்பிட்டு சொல்லென்று ஒரு சத்தம் உண்டாயிற்று, என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அது மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. 8வது வசனம், புல் உதிர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதை சொல் என்று உரைத்தது. ஸோ என்னோட எக்ஸ்டர்னலா ஐ மே பி வேஸ்டிங் அவே. பவுல் எழுதுனால வெளிப்பிரகார மனுஷன் வந்து அழிஞ்சு போனாலும் we are being renewed day by day within. எங்களோட ஆத்மா வந்து இட் இஸ் an eternal thing. அதனால தான் பாருங்க அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய கிருபையோ, இங்கிலீஷ்ல வந்து பட் அப்படின்னு. மனுஷனோட வாழ்க்கை புல்ல போல இருக்கலாம், பூவை போல இருக்கலாம். வெளியில இருந்து ஒரு அன்கன்ட்ரோலபிள் பேராமீட்டர், ஒரு காத்து வீசினோடனே அழிஞ்சு போயிடலாம். ஆனா கர்த்தர் என் மேல வச்சிருக்க கிருபை, அதோட டைம் ஸ்பேன் பாருங்க, அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. இங்கிலீஷ்ல முன்னாடி வந்துருது, ஃப்ரம் எவர் லாஸ்டிங் டு எவர் லாஸ்டிங். அதுக்கு ஒரு ஆரம்பமும் இல்லை, அந்தமும் இல்லை. இட் இஸ் ஃப்ரம் எவர் லாஸ்டிங் டு எவர் லாஸ்டிங். ஆனா அது யாருக்கு மேல இருக்கு? அவருக்கு பயந்தவர்கள். நம்ம நேத்தே சொன்னோம், அவருக்கு பயந்தவர்கள் அப்படின்றது இந்த சங்கீதத்தோட வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா அது திரும்ப திரும்ப இட் இஸ் பீயிங் செட். அவருக்கு பயந்தவர்கள், பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. என்ன ஒரு ப்ராமிஸ்ல. ஒருவேளை முந்தின வசனம் ஒரு மாதிரி டிஸ்மல்லா இருந்தாலும், அழிஞ்சு போயிடுவோம், மனுஷனுடைய வாழ்க்கை புல்லு மாதிரி இருக்கு, பூ மாதிரி இருக்கு, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு காற்று அதன் மேல வீசினா அது ஒழிஞ்சு போயிரும், இருந்த இடமும் தெரியாது அப்படின்னு ஒரு டிஸ்கரேஜிங்கா இருந்தாலும் பாருங்க 17வது வசனம், கர்த்தருடைய கிருபையோ எப்படி இருக்கு? அதுக்கு டைம் ஸ்பேனே கிடையாது. எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங். அது மட்டும் இல்ல, இட் இஸ் நாட் அ பர்சனல் பிளெஸிங். எனக்கு மட்டும் இல்ல, என்னோட ஜெனரேஷனுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. See how long and how lasting God's mercy is to his people. ஒருவேளை அவங்க வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடலாம், சரீர பிரகாரமான வாழ்க்கை வந்து புல்லு மாதிரியும் பூ மாதிரி அழிஞ்சு போயிடலாம். பட் காட்ஸ் mercy will continue longer.
He is an eternal God. அவர் அனாதியான தேவன். அதனால அனாதியான blessings நமக்கு வச்சிருக்கார். காட்ஸ் அதனாலதான் சங்கீதக்காரர் பாடுறாரு, உன்னுடைய கிருபை ஜீவனை பார்க்கிலும் மேலானதுன்னு. Your loving kindness is better than life. God's mercy is better than life. ஏன்னா it outlives it. நம்மளோட வாழ்க்கையோட இன்னும் அதிகமான நாட்கள், அதிகமான காலங்கள், ஜெனரேஷன்ஸ்க்கு இருக்கிறது தான் ஆண்டவருடைய கிருபை. எதுக்கு இருக்கு இந்த கிருபை? ஃபர்ஸ்ட் என் மேல இருக்கு. ஏன்னா என்னோட சரீரம் அழிஞ்சு போனாலும் என்னோட ஆத்மா வந்து இட் இஸ் இம்மார்டல். என்னோட ஆத்மா வந்து இட் இஸ் எட்டர்னல். அதனால ஐ நீட் இஸ் மர்சி. அந்த அனாதியா என்றென்றைக்கும் தங்கி இருக்கிற கிருபை என் மேல இருக்கு. நம்ம எபேசியர் 1:11 பாத்தீங்கன்னா, நம்ம அவரோட நம்ம உன்னதத்துல உட்கார்ந்திருக்கோம். அவர் நம்மளை முன்குறிச்சிருக்காரு. we have inherited eternal blessings. அவருடைய பிள்ளையா நம்ம மாறுறப்ப, ஸோ நம்ம இந்த இந்த உலகத்துல இருக்கிற அந்த டெம்பரல் சுச்சுவேஷன்ஸை பார்த்து நம்ம மனம் கலங்கவே வேணாம். ஏன்னா அனாதியாய் என் மேல இருக்கிற அவருடைய கிருபை என் மேல இருக்கு. அது மட்டும் இல்லை, என் மேல மட்டும் இல்ல, என் பிள்ளைகளின் பிள்ளைகள், to their seed which shall be kept to the end of time. போன சங்கீதத்திலையும் கடைசி வசனத்துல பார்த்தோம், பிள்ளைகளின் பிள்ளைகளை வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். ப்ரொவைடட், லாஸ்ட் லைன் பாருங்க, ப்ரொவைடட் they tread in the steps. தேவ பக்தியில நடக்கிறப்ப தாவீதுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றப்ப சொல்றாரு, க்ரௌன்ஸ் த்ரோன்ஸ் எல்லாம் உன்னோட ஜெனரேஷன்ல இருக்கும், ஆனா ப்ரொவைடட் அவங்க உன் வழியில நடக்கணும். நீ எப்படி என்னைய ஃபாலோ பண்ணியோ அவங்க அதே மாதிரி அந்த வழியில நடக்கணும். கற்பனையை கை கொள்ளணும். கற்பனையை கை கொண்டு பயபக்தியா நடக்கிறப்போ ஆண்டவருடைய கிருபை அவங்கள ப்ரிசர்வ் பண்ணும். 1000 ஜெனரேஷன்ஸ்க்கு ப்ரிசர்வ் பண்ணும். எவ்வளவு பெரிய ஒரு பிளெஸிங்ல. அது மட்டும் இல்ல, அவருக்கு பயந்தவர்களுக்கு வந்து அவரை டிஸ்கிரைப் பண்றாரு பாருங்க. அவருக்கு பயந்தவர்கள்னா யாரு? அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. ஸோ நம்ம நேற்று சொன்னோம், பயந்தவர்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இதுதான், தோஸ் who honor and keeps covenant. ஸோ அவருடைய உடன்படிக்கையை கை கொள்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரை அவரை நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவரை நான் ஆனர் பண்ணணும், அவருக்கு உரிய கனத்தை நான் செலுத்தணும். ஏன்னா ஒருத்தர் சொல்றத நம்ம செய்யறோம் அப்படின்னா அவங்கள நேசிச்சு அவங்கள கனப்படுத்துறதுனால தான் கீழ்ப்படிதல் வரணும். அதோட அவுட்கமா தான் கீழ்ப்படிதல் வரணும். வேண்டாம் வெறுப்பா மனசுல முறுமுறுத்துட்டு செய்யற காரியம் கீழ்ப்படிதல் கிடையாது. தட் இஸ் அ கம்பல்ஷன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவங்க என்னோட உடன்படிக்கையை கை கொள்ளணும், அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள், அவருடைய ரிமெம்பர் டு டூ ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். அதோட அர்த்தம் பாருங்க, இங்கிலீஷ்ல இம்ப்ரிண்டிங் ஹிஸ் வேர்ட் ஆன் தேர் ஹார்ட்ஸ். ஆண்டவருடைய கிருபை தலைமுறை தலைமுறைக்கும் அனாதியா என் மேல தங்கி இருக்கணும் அப்படின்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, அவரை கனப்படுத்த ஐ ஷுட் ஹவ் டிசைடட். என்னோட என் வாழ்க்கையில வந்து அவரோட நாமத்தை மகிமைப்படுத்த நான் கமிட் பண்ணியிருக்கணும். அவருடைய வார்த்தையை உடன்படிக்கையை கை கொள்ள நான் என்னை அர்ப்பணிச்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, அவருடைய வார்த்தையை என்னோட இருதயத்துல வச்சிருக்கணும். கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் அப்படின்னா என்னோட நினைவுல அவருடைய கட்டளை இருக்கணும். In my mind should be saturated with his words. His words should be imprinted on my heart. அப்படி இருந்தாதான் தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய கிருபை எம்எல்ஏ என்னோட ஜெனரேஷன் மேலேயும் இருக்கும். See what kind of people they are. How ஆண்டவருடைய கிருபை யாருக்கு சொந்தமானது? 2 டிஸ்கிரிப்ஷன். நம்பர் 1, they live a life of faith. அவங்க ஒரு விசுவாசத்தின் வாழ்க்கையை வாழ்றாங்க. They fear God. They keep God's covenant. ஆண்டவரோட உடன்படிக்கையை கைக்கொள்றாங்க. Having taken hold of it, அந்த உடன்படிக்கையை அவங்க பற்றி கொண்டு அதை பிடித்து கொள்வாங்க. They treasure it. லாஸ்ட் லைன் பாருங்க, they keep this their treasure. ஆண்டவரோட உடன்படிக்கை, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய பிரசன்னம் தான் அவங்களுக்கு பெரிய பொக்கிஷம். அதுதான் அவங்களுடைய பங்கு. they keep this their portion. உலகம் அவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, they will not trade it off. உலகத்தோட எந்த விஷயத்துக்காகவும் ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. for it is their life. இந்த காலை வேளையில உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருடைய கிருபைக்கு நம்ம பங்குதாரரா மாறணும். you want God's mercy to be upon you. அவருடைய loving kindness, அவருடைய கிருபை நம்ம மேல இருக்கணும், அனாதியா இருக்கணும், பிள்ளைங்கள மேல இருக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா, first thing, live a life of faith. ஆண்டவரோட உடன்படிக்கையை பற்றி கொள்ளுங்க. never let it go. treasure it. அது உங்களோட பொக்கிஷமா வச்சுக்கோங்க, உங்களோட பங்கம். அதனாலதான் சங்கீதம் 16 சங்கீதக்காரன் சொல்றாரு, the Lord is my portion. The lines have fallen for me in pleasant places. நல்ல நிலத்துல எனக்கு பங்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா he is my portion. அவர் தான் என்னோட போர்ஷன், அவர் தான் என்னோட பவுண்டரி.
அவர் தான் என்னோட பாத்திரம் நிரம்பி வழிகிறதுக்கு காரணம் அவர் தான். ஏன்னா ஹீ இஸ் மை ட்ரெஷர். நீங்க ஆண்டவரை, அவருடைய வார்த்தையை நீங்க எவ்வளோ ட்ரெஷர் பண்றீங்களோ, உங்க மேலேயும் உங்க பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலேயும் அவருடைய கிருபை அனாதி அனாதியாய் தங்கி இருக்கும். ரெண்டாவது, they live a life of obedience. ஃபெய்த் எங்க இருக்கோ அங்க ஒபீடியன்ஸ். நம்ம நேத்தே பார்த்தோம், ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தகப்பன். அவனோட ஹைட் ஆஃப் his obedience வந்து ஈசாக்க பலி செலுத்தினது. நோவா was a man of faith. அவனோட ஹைட் ஆஃப் his obedience வனாந்திரத்துல தண்ணியே இல்லாத ஒரு இடத்துல வட்டாந்தரையில ஒரு பெரிய ஆர்க்க கட்டினா. எல்லாரும் கேலி பண்ணாங்க, பட் he obeyed. faith and obedience வந்து inseparable. நீங்க யார வேணா எடுத்துக்கோங்க, faith and obedience is inseparable. மோசேக்கு மேல ஆண்டவர் வருத்தப்பட்டதே அவன் ஒரு ஒன் ஆக்ட் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ் தான். எவ்வளவோ விஷயங்கள் ஆண்டவரோட கூட செய்தோம், ஒன் பிளேஸ் he disobeyed and God is dishonored. நல்லா புரிஞ்சுக்கணும், எனக்கு ஆண்டவர் வேணும், ஆண்டவர் வார்த்தை வேணும்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படியாம இருந்தோம்னா it doesn't mean anything. They remember to keep his commandments. அவருடைய கற்பனைகளை செய்ய அவர் அவர் கட்டளைகளை செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே, கற்பனைகளை செய்ய நினைக்கிறவர்கள்னா ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளத்துல வைத்திருக்கிறவர்கள். மேக் கான்சியன்ஸ் ஆஃப் his precepts. நம்மளோட கான்சியன்ஸே அவருடைய வார்த்தையா தான் இருக்கும். ஸோ நம்ம கீழ்ப்படியாம போறப்ப நம்மளோட கான்சியன்ஸ் கைடட் பை தி ஸ்பிரிட் ஆஃப் காட் will let us know. ஸோ விசுவாசம், a life of faith and a life of obedience, ரெண்டு இருந்தாதான் ஆண்டவருடைய கிருபைக்கு நம்ம பங்குதாரரா மாற முடியும். வசனம் சொல்லுது பாருங்க, சங்கீதம் 111:10, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தியுண்டு, அவர்கள் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். they have good memory, they have good understanding. ஏன்னா they remember God's commandment. அது பத்தி பேச மட்டும் செய்ய மாட்டாங்க, they do them. and the last word பாருங்க, they are ruled by them. ஆண்டவருடைய வார்த்தை தங்களை ஆளுகை செய்ய அவங்க ஒப்பு கொடுக்குறாங்க. தான் லைஃப் ஆஃப் ஒபீடியன்ஸ். லைஃப் ஆஃப் ஒபீடியன்ஸ் இஸ் லெட்டிங் காட்ஸ் வேர்ட் ரூல் யூ, லெட்டிங் காட்ஸ் ஸ்பிரிட் ரூல் யூ. ஸோ அவங்களுடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறார்கள் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை என்னை ஆளுகை செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன், விசுவாச வாழ்க்கையை நான் வாழ்றேன், அப்போ மேலேயும் என் ஜெனரேஷன் மேலேயும் அவருடைய கிருபை அனாதி அனாதியாய் தங்கி. வாட் அ பியூட்டிஃபுல் கிரேஸ்! எவ்வளோ பெரிய ஒரு கிருபைல. நீங்க உபாகமம் 6:1-15 வரைக்கும் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க மேல எப்படி ஆண்டவருடைய கிருபை வரும். ஸோ ஜஸ்ட் we need to trust him and obey him. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். ஸோ இதோட நம்ம அந்த செகண்ட் பார்ட் நேஷனல் பிரைஸை முடிக்கிறோம். முழு தேசமாயே ஆண்டவரை துதிக்கிறோம்னா அதுக்கான காரணங்கள்லாம் இது. ஃபைனலா யூனிவர்சல் பிரைஸ், சர்வ சிருஷ்டியும் இந்த பூமியின் கடையாந்திரம் எல்லாரும் சேர்ந்து என்னோட ஆண்டவரை துதிங்க அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. இதுலயும் பாருங்க, ஏன் ஆண்டவரை துதிக்கணும்? த டாக்டரின் ஆஃப் யூனிவர்சல் ப்ராவிடன்ஸ். இந்த சர்வ லோகத்தையும் படைத்து ஆளுகை செய்து வர ஆண்டவர். அதனால வை வி ஷுட் பிரைஸ் ஹிம் தான் 19வது வசனம். 20, 21, 22 எல்லாம் யாரு பிரைஸ் பண்ணணும்? 20, 21 அவர் சொல்றாரு, தேவதூதர்களே லெட் த ஹோலி ஏஞ்சல்ஸ் பிரைஸ் ஹிம் சொல்றாரு. கடைசி வசனத்துல லெட் ஆல் ஹிஸ் ஒர்க்ஸ், ஏஞ்சல்ஸ் மட்டும் இல்ல, அவர் செய்த எல்லா கிரியைகள், அவரோட சிருஷ்டிப்பு யாவையும் லெட் இட் பிரைஸ் ஹிம் அப்படின்னு சொல்லிதான் முடிக்கிறார் இந்த சங்கீதத்தை. ஸோ 19 பாருங்க, ஒன் ஆஃப் த ரொம்ப பியூட்டிஃபுல் வர்சஸ். நம்ம வாழ்க்கையே மாற வைக்கிற வசனம் இது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. The Lord has established his throne in the heavens and his sovereignty rules over all the universe. உலகத்துல நடக்கிற காரியங்கள் பார்க்குறப்ப, நம்ம சுற்றி இருக்கிற காரியங்கள் பார்க்குறப்ப, அன்ஆன்சர்ட் ப்ரேயர்ஸ், கஷ்டங்கள் எல்லாம் இருக்கிறப்ப நம்மளுக்கு பயங்கள், வேற வேற இமோஷன்ஸ் வருது. ஏன்னா அது எல்லாத்துக்கும் ஒரு அண்டர்லைங் ஃபேக்ட் என்னன்னா, மெனி டைம்ஸ் we think God is not in control. ஆனால் அந்த காலையில நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், எதுக்கு நான் துதிக்கிறது எதுவுமே இல்லை, எல்லாமே என் மனசை சோர்வடைய செய்யுது அப்படின்னா, there is one thing that you can always praise. God is still on the throne. ஆண்டவர் எப்பயுமே சிங்காசனத்துல தான் இருக்கார். ஆண்டவர் எப்பயுமே ராஜரீகம் பண்ணிட்டு தான் இருக்கார். He need not prove that with my circumstance. என்னோட சூழ்நிலையை வச்சோ, என் வாழ்க்கையில செய்யற அந்த காரியங்களை வச்சோ அதை ஆண்டவர் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. irrespective of what happens,
என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன மாதிரி சூழ்நிலைகள் மாறினாலும் பரவாயில்ல, திஸ் ஃபேக்ட் இஸ் அன்சேஞ்சிங். என்னன்னா, கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. The Lord has a throne of his own. ஆண்டவருக்கு அவருக்குன்னு ஒரு சிங்காசனம் இருக்கு. A throne of glory, அது மகிமையின் சிங்காசனம். A throne of government, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. வாசிக்கிறோம் நம்ம. He is Lord. He has prepared his throne. அது fixed, அது established. It cannot be shaken. சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். It is established. எதுவும் அதை ஷேக் பண்ண முடியாது. சங்கீதம் 29ல the Lord is enthroned above the flood waters. ஃப்ளட் மாதிரி சூழ்நிலை வந்தாலும், வெள்ளங்கள், பெருவெள்ளத்தின் மேலே ஆண்டவர் வந்து ராஜரீகம் பண்ணுகிறார். ஸோ நத்திங் கேன் ஷேக் இட். இந்த காலையில பி என்கரேஜ்ட். நீங்க வணங்குற தேவன், நீங்க அப்பா பிதாவே அப்படின்னு சொல்ற தேவன் வந்து சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர். ஹெவன்ஸ் ரூல், சிங்காசனத்துல இருக்கிற ஆண்டவர் தான் ஆளுகை செய்கிறார். He has prepared it. He is above us. ஒருவேளை என்னால பார்க்க முடியாது இருக்கலாம், பட் he is in control. தானியேல் புஸ்தகத்துல வாசிக்கிற நேபுகாத் நேச்சார் வந்து ரொம்ப பெருமை உள்ளவனாகி ஆண்டவர் வந்து அவனுக்கு வந்து அவன் வந்து ஒரு மிருகம் மாதிரி ஆயிடுவான். அப்ப நீங்க தானியேல் 4:26 பாத்தீங்கன்னா, உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சுத்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். தானியேல் வந்து நேபுகாத் நேச்சாருக்கு சொல்றான், till you acknowledge that heaven rules, நீ வந்து ஒரு மிருகம் மாதிரி இருப்ப. நெபுகாத்நேச்சார் தன்னோட பெருமையில அவன் நினைச்சிட்டான், ஹீஸ் உலகத்தோட சூப்பர் பவர் அவன் தான், அவனுக்கு கீழே அவனுக்கு மேல யாரும் கிடையாதுன்னு அவன் இதயத்துல அகந்தையும் பெருமையும் வந்ததுனாலதான் கடவுள் அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. பட் அது அந்த பனிஷ்மெண்ட் எப்ப எண்ட் பண்ணுச்சுன்னா, when he acknowledged that heaven rules, தேவன் ஆளுகை செய்கிறார், உன்னதமானவர் ஆளுகை செய்கிறார். He has created the stars, planets, angels, எல்லாத்தையும் சிருஷ்டித்த தேவன் அவர். தாவீதுக்கு எப்பயுமே he had that in his mind. அவனோட வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவரை அனாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனையோ வருஷங்கள் ஓடினாலும் he knew God is still on the throne. கோலியாத்தோட சண்டை போட வரப்போ முழு இஸ்ரேல் ஆர்மியே பயந்து நிக்கிறப்ப அவன் சொல்லுவான், I come to you in the name of the Lord of hosts, the God of the armies of Israel. சர்வ லோகத்தை படைத்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துல நான் வந்து நிக்கிறேன். He knew who his God was. இந்த காலவேளையில I want to tell you, you and I have a God who is still on the throne. God's throne is in heaven, and கீழே இருக்கிற எல்லாத்தையும் அவர் ரூல் பண்றாரு. நிறைய வசனங்கள் நீங்க அப்புறம் வாசிச்சு பாருங்க. See, no matter how difficult your days or how discouraging, நம்ம நியூஸ் கேட்கறது சுத்தி இருக்கிறது டிஃபிகல்ட்டா டிஸ்கரேஜிங்கா இருந்தாலும் பரவாயில்ல, lean on this wonderful assurance. என்ன தெரியுமா? God is still on the throne. He is ruling. அவருக்கு சர்வன்ஸ் வச்சிருக்காரு. நம்ம அடுத்த வசனங்களை பார்க்க போறோம். அவர் கிரியைகளை செய்யறதுக்கு சர்வன்ஸ் வச்சிருக்காரு. அவங்க எல்லாம் தேர் அக்கம்ப்ளிஷிங் இஸ் ஒர்க். அதனால நம்ம வேலை என்ன தெரியுமா? 2 பார்த்தோம்ல, டு லிவ் அ லைஃப் ஆஃப் ஃபெய்த் அண்ட் டு லிவ் அ லைஃப் ஆஃப் ஒபீடியன்ஸ். பாருங்க அடுத்த வசனம் 20, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஸோ எதுக்காக யுனிவர்சல் பிரைஸோட பேசிஸ் என்ன? God is still on the throne. யாரெல்லாம் அதனால அவரை துதிக்கிறான், அதோ வந்து அவருடைய ஏஞ்சல்ஸ் என்ன சொல்லுது? அவருடைய ஏஞ்சல்ஸ் எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க பாருங்க, பலத்த சௌரியவான்களே, யூ மைட்டி ஒன்ஸ், தே ஆர் பவர்ஃபுல் பீயிங்ஸ். ஏஞ்சல்ஸ் வந்து பவர்ஃபுல் பீயிங்ஸ். அவங்க என்ன பண்றாங்க? 2 விஷயம், they do his commandments, they obey his voice. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறாங்க. கர்த்தருடைய, ஏன்னா அவருடைய பிரசனத்துல இருக்காங்க, அவருக்கு முகமுகமா தரிசிக்கிறாங்க ஏஞ்சல்ஸ். அவருடைய வார்த்தையை கேட்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கேட்ட வசனத்தை படி அதை செய்யறாங்க. See, they do it. They listen to his word and they do it. And அவங்களை பத்தி என்ன சொல்லியிருக்கு? அவங்க பலத்த சௌரியவான்கள். தாவீது வந்து அவரு ஆண்டவரை தனிப்பட்ட விதத்துல he heals, he forgives, he counts, he specifies. 1 2 3 4 5 வருஷங்கள் பர்சனலா துதிச்சுட்டு முழு தேசத்தையும் கூப்பிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு? வான மண்டலங்கள் இருக்க ஏஞ்சல்ஸ் சொல்றாரு, blessed angels, they are glorious attendants. அவங்க ஆண்டவரை துதிக்கணும்? they are able, பல சௌரியவான்கள், excellent strength. பலம் இருந்துட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படியலைன்னா வேஸ்ட். அவங்க பாருங்க, அவங்க முழு பலத்தோட ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறாங்க. தே ஆர் வில்லிங்
as they are able. They are willing to know their work. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு அவங்க ஆர்வமா இருக்காங்க. ஆண்டவர் சொன்ன வசனத்தை நடப்பிக்கிறதுக்கு அவங்க வல்லமை உள்ளவர்களா இருக்காங்க. வாசிக்கிறோம் மத்தேயு 18:10 சின்ன பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் சொல்றப்ப சொல்றாரு, அவர்களுடைய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏஞ்சல்ஸ் ஆர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் ஃபேசிங். அது மட்டும் இல்ல, நம்ம வாசிக்கிறோம், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தே ஆர் அட் த லார்ட்ஸ் கமாண்ட். ஆண்டவருடைய கமாண்டை கேட்டு அதை உடனே செய்றாங்க. ஸோ தே ஆர் ஹிஸ் ஏஞ்சல்ஸ். அவரோட அவரோட ஊழியக்காரர்கள். அவர் தான் அவங்கள சிருஷ்டித்தாரு. அவங்க தான் உங்களுக்கு வேலை அவர் தான் உங்களுக்கு வேலை கொடுக்குறாரு. அவர் தான் உங்களுக்கு ஓனர். ஆனா நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க 3rd லைன்ல இருக்கு பாருங்க. He employs them though he does not need them. தேவதூதர்கள் இருந்தாதான் ஆண்டவர் செயல்படணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவர் அவங்கள பயன்படுத்துறாரு. He is so sovereign that he doesn't need அந்த ட்ரையம்ஃபல் என்ட்ரி அப்படி சொல்றாருல, இந்த மக்கள் பாடலைன்னா கல்லே பாடும். See, ஆண்டவரால பயன்படுத்துறதுக்கு he can use anything. ஆனா இது ஆண்டவர் யூஸ் பண்ற ஒரு மீன்ஸ் தான். God does not need them. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய தடவை நம்ம கிறிஸ்தவ வழிபாடுகள்ல ஆண்டவரை தவிர செயின்ஸ், ஏஞ்சல்ஸ் அவங்க கிட்ட எல்லாம் ஜோம் பண்றாங்க, அவங்க கிட்ட எல்லாம் வழிபாடு செய்றாங்க, which is not biblical and which is not correct. நம்ம வணங்க வேண்டியது ஆண்டவர் மட்டும்தான். God uses his angels, but God does not need them. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, தேவதூதர்களே அவரை துதிங்க. யுவர் creatures are, நீங்க அவரோட வேலைக்காரவங்க, you are in his presence. அதனால definitely they are higher. ஆனா he says bless the Lord. பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை துதியுங்கள். So not just his angels, சர்வ சேனைகள், all his hosts, என்னெல்லாம் ஆண்டவர் சிருஷ்டித்தாரோ, see அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. கர்த்தருக்கு பிரியமானதை செய்றாங்க. they serve him and do his will அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. ஆனா தமிழ்ல பாருங்க, they do what pleases God. அவருடைய பணிவிடைக்காரர்களே அவருடைய சர்வ சேனையே அவரை துதியுங்கள். they do his commands. ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஆண்டவரோட சர்வ சேனை ரெண்டு, they don't dispute any of his divine commands. ஆண்டவர் சொல்றத அவங்க மறுத்து கேட்க மாட்டாங்க. they will not dispute. சண்டை போட மாட்டாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரா அதை கண்டிப்பா செஞ்சுடுவாங்க. ரெண்டாவது, they do it swiftly. they don't delay. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டு நாளைக்கு செய்யறதுலாம் இல்லை. they obey. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறத அவங்க செய்யறாங்க. they obey. to obey is better than sacrifice. ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிற பணிவிடைக்காரரே அவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இந்த இந்த தேவதூதர்கள் மேலோகத்துல அவர் கண்டினியூஸா துதிக்கிறாங்க. நம்ம ரெவலேஷன்ஸ்ல வெளிசேஷன் 4:8 பாத்தீங்கன்னா எவ்வளவு தூதர்கள் என்ன அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து ஆஹ் ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்காங்க. அந்த தேவதூதர்களோட டிஸ்கிரிப்ஷன், கேருபீன்கள், சேராபீன்கள் எல்லாரும் ஏன் டிஸ்கிரைப் பண்ணி ரெவலேஷன்ஸ்ல இருக்கு. ஸோ அப்பர் வேர்ல்டுல, பரலோகத்துல கண்டினியூலி பிரைசிங் ஹிம். சில பேரை அந்த லோவர் வேர்ல்டுக்கு அனுப்புறாரு ஆண்டவர். இதுக்கு அவருடைய கமாண்ட்ஸ். தானியேல் 9:21 பாத்தீங்கன்னா தானியேல் கிட்ட பேசுறதுக்கு அனுப்புறாரு ஆண்டவர் தேவதூதனை. 2 ராஜாக்கள் 6:17 பாத்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. தேவதூதன் இறங்கி எனிமி கேம்ப்ல இருக்க அத்தனை பேரையும் வெட்டி போட்டாங்க. God sends his angels to do his errands. God sends his angels to fight his battles. அப்புறம் மினிஸ்டர் ஃபார் த குட் ஆஃப் ஹிஸ் பீப்புள், எபிரேயர் 1:14. ஸோ அப்பர் வேர்ல்டுல they keep praising him. லோவர் வேர்ல்டுல சில பேர் ஆண்டவர் அனுப்பிச்சு ஸ்பெசிபிக் டாஸ்க்காக அனுப்புறது பார்க்குறோம். எதுக்கு அவங்க வராங்க? கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய அவங்க கீழே வராங்க. ஆண்டவர் சொல்றத கேள்வி கேட்காம செய்யறாங்க. ஆண்டவர் சொல்றத ஸ்விஃப்டா டிலே பண்ணாம செய்யறாங்க. பிகாஸ் they know to obey is better than sacrifice. இப்ப அவர் எப்படி முடிக்கிறார் பாருங்க. கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அதான் யூனிவர்சல் பிரைஸ். சொல்லிட்டாரு, கர்த்தர் எல்லாத்துக்கும் ஆளுகை செய்யறார். He is on the throne. அவரோட ஆளுகைக்கு வெளியில யாருமே இல்லாம எதுவுமே கிடையாது. nobody is out of his dominion. So கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களும் அப்படின்னா it includes the whole universe. In all places of his dominion. யாரு என்ன பண்ணணும்? பவுண்டரிஸை மார்க் பண்ணிட்டார். எல்லாரும் அவருடைய சகல கிரியைகளே, ஆல் த ஒர்க்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட்ஸ். நம்ம பார்க்குற எல்லாத்தையும், இந்த பூமியில இருக்க எல்லாமே
was God's work. நம்ம ஆதியாகமம் 1ல வாசிக்கிறோம் எப்படி earth was dark, formless, void. அப்படிதான் அப்படி இருந்த பூமிய ஆண்டவர் பேசி by the word, by his word, he created light, வானம், பூமி, சமுத்திரம், அதுல இருக்கிற எல்லா ஜீவராசிகள். So all that you see is God's work. So சங்கீதக்காரன் வந்து இப்படி ஒரு ஆல் கம்பேசிங் என்வலப் பறிஞ்சிட்டார் அவர். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை, அந்த ஆல் அப்படின்றத பாருங்க, எவ்விடம், சகல அவரை ஸ்தோத்திரங்கள். அப்புறம் கடைசியா நான் சொல்றேன், bless and affectionately praise the Lord, O my soul. Let all his works praise him. All in all places. ஏன்னா all his works வந்து அவருடைய பிள்ளைங்க, அவருடைய கிரியைகள் எல்லாம் they are his works. அவர் நம்மளை சிருஷ்டித்ததுனால நம்ம அவருடைய ஆளுகைக்கு இருக்கோம். we are under his dominion. and நம்ம சிருஷ்டிக்கப்பட்டதே அவர் புகழ்றதுக்கு தான். நம்ம we are created to praise him. வாசிக்கிறோம் இன்னொரு இடத்துல, நம்மள ஆண்டவர் சிருஷ்டித்த மெயின் ரீசனே அவர் துதித்து பாடுறோம். ஸோ சங்கீதக்காரன் முடிக்கிறாரு, கர்த்தர் ஆளுகை செய்கிற எவ்விடத்திலும் இருக்கிற அவருடைய சகல கிரியைகளே அவரை துதியுங்கள். ஃபைனலா லாஸ்ட் லைன் பாருங்களேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இப்ப எங்க வந்துட்டாரு? பேக் டு ஸ்கொயர் ஒன் வந்துட்டார். ஃபர்ஸ்ட் லைன், சங்கீதத்தோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சங்கீதத்தோட லாஸ்ட் லைன் வந்து என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸோ பர்சனலா ஆரம்பிச்சாரு, முழு தேசத்துக்கும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு ஆண்டவரை துதித்தாரு. பூமி எங்கும் ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவரோட அரசாட்சிக்குள்ள, அவருடைய ஆளுகைக்குள்ள எவ்விடத்துல இருக்கிற சகல கிரியைகள் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிட்டாரு. ஆனா ஃபைனலா he comes back to square one. என்ன வந்து திருப்பி சொல்லாரு, என் ஆத்மாவே. he ends it with personal praise again. என்ன அர்த்தம் அதுக்கு? blessing God and giving him glory. Second line பாருங்க, must be the alpha and omega of all our services. நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட காரியங்கள், நம்மளோட எல்லா செயல்களோட ஆரம்பமும் கர்த்தரை ஸ்தோத்திரி, எல்லா செயல்களோட முடிவும் கர்த்தரை ஸ்தோத்திரி. See, he began with bless the Lord, O my soul. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு ஆரம்பிச்சாரு. ரொம்ப அழகான ஒரு சங்கீதத்தை எழுதிட்டார். he sung an excellent hymn. நல்ல ஒரு ஆண்டவர் துதித்து பாடல் பாடிட்டு, ஓ மை சோல் சிட் டவுன் அண்ட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கல. எப்படி முடிக்கிறாரு? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, yet more and more and more. நம்மளோட வாழ்க்கையோட ஸ்டேட் ஆஃப் ஆர் மைண்டு தான். எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், திருப்பி நம்ம உலகத்துக்கு போகலாம் அப்படின்லாம் கிடையாது. என்னோட கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஆஃப் மை மைண்ட் இஸ் பிளெஸிங் த லார்ட். ஆண்டவரை ஸ்தோத்திரித்து கொண்டே இருப்பேன். பிரச்சனைகள் தீர்ந்தாலும் பரவாயில்ல, தீராமலே இருந்தாலும் பரவாயில்ல, குழப்பங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, சரியானாலும் பரவாயில்ல, irrespective of what is going on around me, என் இருதயத்தோட கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர் வந்து இட் இஸ் praising the Lord. ஸோ praising the Lord, ஆண்டவரோட துதித்தல் தான் ஒரு என் காரியத்தின் ஆரம்பம். ஆண்டவர் துதித்தல் தான் என் காரியத்தின் முடிவு. ஒரு நாளோட ஆரம்பம், முடிவு, ஒரு விஷயத்தோட ஆரம்பம், முடிவு ரெண்டுமே it has to be praising the Lord. The final shout of praise யார்கிட்ட இருந்து வருது? தேசங்கள்ட்ட இருந்து இல்ல, தூதர்கள்ட்ட இருந்து இல்ல, அவரோட சிருஷ்டிப்புகள்ட்ட இருந்து இல்ல. It comes from David the psalmist. என்ன ஒரு பியூட்டியில பாருங்களேன், God's praise is a subject that will never be exhausted. ஆண்டவரை துதிக்கிற துதி வந்து அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஸோ எப்பெல்லாம் ஒரு வேலை ஆரம்பிக்கிறோமோ அதையும் நம்ம we must never think this work is done. நம்ம துதிக்கிற துதி எப்போ முடியும்? ஹெவனுக்கு போய் கூட முடியாது, ஏன்னா அங்கேயும் அதுதான் நம்ம செய்வோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஜாப் that does not have an expiry date. This is one job that does not end at all. எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். ஆனா ஆண்டவரை துதிக்கிற துதிக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது. இந்த பூமியில இருக்கிற எல்லா நாட்களும், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்ம துதித்து கொண்டே இருக்கணும். இங்க இருந்து பரலோகத்து போவோமா, அங்கேயும் forever you keep praising. அதான் ப்ரைசிங்கோட ப்ரிவிலேஜ். ஏன்னா பரலோகத்தில் ரெவலேஷன்ல வாசிக்கிறலாம், அவங்க கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, லைட் இல்லை, ஏன்னா ஆண்டவர் தான் அவங்களுக்கு எல்லாம். பட் தட் இஸ் ஸ்டில் ஒன் திங், அண்ட் தட் ஒன் திங் தட் எக்ஸிஸ்ட் ஹெவன்லேயே இருக்கு, அர்த்லேயே இருக்கிற அந்த ஒரு திங் வந்து ஆண்டவரை துதிக்கிற துதி. The psalm ends the way it begins, on a personal level.
நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையோட சாராம்சமே உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையோட விசுவாசம் தான். பர்சனலா ஆண்டவரோட கனெக்ட் பண்ணணும். பர்சனலா நம்ம லைஃப் ஆண்டவரோட கனெக்டடா இருக்கணும். அது ஒரு வைப்ரண்ட் லிவிங் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் கிரியேட்டர். கடவுளுக்காக நிறைய விஷயங்கள் செய்யலாம், நிறைய பேசலாம். ஐ மே பி எனிதிங் ஆன் தி அவுட் சைட். ஆனா என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில நான் ஆண்டவரோட சரியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறப்ப மட்டும்தான், அதுல இருந்து வர வெளிப்பிரகாரமான காரியங்கள் மட்டும்தான் வில் சஸ்டெயின். இல்ல நான் ஆண்டவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற என்னோட உறவை வந்து நான் பேணி காக்காம, அதை நான் வளர்க்காம நான் வெளியில என்ன ஆண்டவருக்கு செய்தாலும் ஒன் டே இட் ஆல் கிரம்பிள். ஆண்டவர் சொல்றாருல, வித் ஃபயர் இட் வில் பி டெஸ்டட் பை ஃபயர். இப்போ ஃபவுண்டேஷன் எல்லாம் ஸ்ட்ரால இருந்தா எல்லாம் எரிஞ்சிடும். நம்மளோட உண்மையான ஃபவுண்டேஷன் வந்து வாட் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட் இன் அ பர்சனல் லெவல். தாவீது வந்து he was very strong in that. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், he is a man after my own heart. இந்த கால வேளையில ஜஸ்ட் திங்க், உங்களோட பர்சனல் வாழ்க்கை ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் எப்படி இருக்கு? இஸ் இட் லிவிங்? இஸ் இட் வைப்ரண்ட்? என்னையன்றி உங்களால எதுவும் செய்ய முடியாது. நான் தான் கொடி, நான் செடி, நீ கொடி மட்டும்தான். இஃப் யூ ரிமைன் இன் மீ யூ வில் பேர். அதான் ஆண்டவர் சொல்றாரு. See, follow the psalmist lead and praise God for his wonderful attributes and deeds. சில questions. Is praising God a continuous state of your mind? உங்களோட மனசுல வந்து, மைண்ட்ல, உங்களோட இருதயத்துல ஆண்டவரோட துதிக்கிற துதியை வந்து வாட் இஸ் ராபிங் இட் கண்டுபிடிங்க. காலையில வேலைக்கு போறப்போ, வேலைகளை ஆரம்பிக்கிறப்ப ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களுடைய துதிக்கிற துதி என் வாயில எப்பவுமே இருக்கணும், என் நாவல எப்பயுமே இருக்கணும், என் இருதயத்துல எப்பயுமே இருக்கணும். நம்ம 2வது வசனத்தை பார்த்தோம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன். நம்மளோட மெமரி தான் இட்ஸ் ஆர் ட்ரெஷர். நம்ம ஆண்டவர் நமக்கு செய்த பிளெஸிங்ஸ் இருதயத்துல என்கிரேவ் பண்ணி வச்சிருந்தோம்னா, praise comes from the heart. 3வது கொஸ்டின் நம்ம முதல் நாள் பார்த்தோம். டு யூ ப்ரே டு காட் ஃபார் த சோல் பர்பஸ் ஆஃப் பிரைஸ்? இந்த சங்கீதத்தோட பெரிய டிஸ்டிங்ஷனே வந்து ஒரு ரிக்வெஸ்ட் கூட கிடையாது இந்த சங்கீதத்துல. ஒன்லி பிரைஸ். ஆர் யூ கமிட்டட் டு ஒபேயிங் காட்ஸ் வேர்ட் அண்ட் வாக்கிங் பை ஃபெய்த்? ஆண்டவருடைய அனாதியான மர்சி நம்ம மேல என்றென்றைக்கும் நம்மளோட ஜெனரேஷன் மேல இருக்கணும்னா 2 ரிக்குவயர்மெண்ட் தான். A life of faith and a life of obedience. And finally, you have the assurance God is still on the throne. ஆண்டவர் துதிக்கிறதுக்கு எனக்கு காரணம் இல்லை, என்னால முடியல, என்னோட சூழ்நிலை அது கொத்து வரல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, just one this one reason is enough reason. He is still on the throne. தேவன் தம்மை இந்த ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். சிஸ்டர் பியூலா ஒரு ஜம் பண்ணி முடிச்சிடுறீங்களா? தேங்க்யூ. அன்புள்ள இயேசுப்பா, அந்த